வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூரின் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் நம்ம உங்கள் ஃபோன் தொலைஞ்சு போனாலோ இல்லை டேமேஜ் ஆனாலோ அதில் இருக்கிற டேட்டாவை எப்படி ரிகவர் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு காலகட்டத்தில் ஃபோன் இல்லாத ஆளை பார்க்கவே முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. அதாவது ஒரு 5வது படிக்கிற பையன்ல இருந்து 50-60 வயசு ஆள்கள் வரைக்கும் எல்லாத்துக்கிட்டையுமே வந்து கையில் ஃபோன் இருக்குது. ஃபோன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வர ஆரம்பிச்சோடனே நம்மளுடைய டேட்டா அப்படிங்கிறதும் ஒரு நாளும் சேர ஆரம்பிச்சுட்டே இருக்கு. ஒரு அப்ளிகேஷன்ஸ்ல இருந்து வர இன்ஃபர்மேஷன்ஸ் இது எல்லாமே வந்து நம்மளுக்கு ரொம்ப தேவைப்படுற ஒரு விஷயமா இருக்கு. அது வந்து திடீர்னு ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து பேங்க்ல இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கும், அந்த மெசேஜ் காணாமல் போயிடும். அதே நேரத்தில் நம்ம வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் போவோம், ஃபெஸ்டிவல்ஸ் போவோம், நிறைய நேரத்தில் வந்து கேமரா இல்லாமல் ஃபோனில் மட்டும்தான் ஃபோட்டோ எடுப்போம். ஸோ அந்த ஃபோட்டோ வந்து ஒரு ஆவணப்படுத்த வேண்டிய ஒரு ஃபோட்டோவாக இருக்கும். ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் கூட நம்மளுக்கு தேவைப்படுற ஒரு ஃபோட்டோவாக இருக்கும். அந்த சூழ்நிலையில வந்து நம்மளுடைய டேட்டாவை எப்படி ரிகவர் பண்றது அப்படின்னு தான் பார்க்குறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 மெத்தட் இருக்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் எப்படி ரிகவர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஆன்லைனில் வந்து நீங்கள் உங்களுடைய டேட்டாவை ரிகவர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது ஃபோட்டோ, மெசேஜஸ், வீடியோஸ் இதெல்லாம் நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே சிங்க் பண்ணி பேக்கப் எடுத்து வச்சுக்கணும். ஸோ இந்த பேக்கப் அப்படிங்கிறதா வந்து ஆன்லைன் பேக்கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎஸ்லேயே வந்து உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து ஐஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆப்பிள் ஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஐக்ளவுட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் இருக்குது. ஸோ உங்களுடைய மெயில் ஐடியை வச்சு நீங்கள் லாகின் பண்ணணும், பாஸ்வேர்டு இருக்கும். அதில் வந்து நீங்கள் வந்து பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து ஆப்பிள் வந்து அவங்களுடைய சொந்த பேக்கப்பாக கொடுக்கறது. அதே மாதிரி நீங்கள் ஆண்ட்ராய்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டில் வந்து உங்களுக்கு கூகுள் அக்கௌண்ட்டில் கூகுள் டிரைவ், கூகுள் ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுலேயும் வந்து நீங்கள் வந்து பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம். உங்களுடைய ஃபோட்டோஸ் பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம், வீடியோஸ் பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம், கான்டாக்ட்ஸ் கூட பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த ஐக்ளவுடும் கூகுள் டிரைவும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனுடைய ஓஎஸ்ஏ வந்து கொடுக்கறது. ஸோ இது வந்து ஆப்ஷன் நம்பர் 1. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஆப்பிள் ஃபோன் யூஸ் பண்ணுறவராக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறவராக இருந்தாலும் சரி, எய்தர் கூகுள் அக்கௌண்ட் இல்லைனா ஆப்பிள் ஐக்ளவுட் வந்து நீங்கள் வந்து லாகின் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதில் வந்து நீங்கள் பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையோ உங்கள் ஃபோனில் இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் வந்து நீங்கள் சிங்க் பண்ணி பேக்கப் எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா சப்போஸ் உங்கள் ஃபோன் வந்து தொலைஞ்சிருச்சு, இல்லைனா உங்கள் ஃபோன் உடஞ்சிருச்சு, உங்கள் ஃபோனை யூஸ் பண்ணவே முடியல அப்படின்னா கூட நீங்கள் வந்து வேறு ஃபோனில் உங்களுடைய கூகுள் டிரைவ் மெயில் ஐடியை லாகின் பண்ணாலோ இல்லைனா உங்களுடைய ஆப்பிள் ஐக்ளவுட் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணாலோ நீங்கள் கடைசியாக எப்போ வரைக்கும் சிங்க் பண்ணி பேக்கப் எடுத்து வச்சுருக்கீங்களோ அது வரைக்கும் இருக்கிற எல்லா டேட்டாவுமே நீங்கள் வந்து ரிகவர் பண்ணிடலாம். அடுத்த ஆப்ஷன் வந்து உங்கள் ஃபோன் ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இருந்தால் அந்த ஃபோன்ஸில் இருக்கிற ஃபோன் கம்பெனிஸ் வந்து அவங்களுடைய பேக்கப் ஃபெசிலிட்டி வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து OnePlus ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா OnePlus ஃபோனுடைய பேக்கப் அக்கௌண்ட் இருக்குது. OnePlus அக்கௌண்ட்டில் போய் நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் வந்து எம்ஐ ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா எம்ஐ அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்லும். ஸோ அந்த அக்கௌண்ட்லேயும் நீங்கள் போய் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஓப்போ பார்த்தீங்கன்னா ஓப்போவில் வந்து உங்களுக்கு தனியாக ஒரு அக்கௌண்ட் இருக்குது. ஸோ ஒரு ஃபோன் கம்பெனிஸுமே வந்து அவங்களுடைய பேக்கப் ஃபெசிலிட்டி வந்து கொடுக்குறாங்க. இது வந்து ஆப்ஷன் 2. ஸோ ஆப்ஷன் 3 பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி பேக்கப் கம்பெனிஸ். அதாவது தேர்ட் பார்ட்டி கம்பெனிஸ் இருக்கும், அங்கே வந்து நீங்கள் வந்து பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம். நிறைய ட்ராப் பாக்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய கம்பெனிஸில் வந்து நீங்கள் வந்து லாகின் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய டேட்டாவெல்லாம் பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ எது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியானது, யாரெல்லாம் வந்து தேர்ட் பார்ட்டி யூஸ் பண்ணால் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ உங்கள் ஃபோனில் வந்து இருக்கிற கம்பெனிஸுடைய ஃபீச்சர்ஸ் என்ன, ஃபெசிலிட்டிஸ் என்ன எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் உங்களுடைய ஃபோனில் கொடுக்குற பேக்கப் சர்வீஸ் யூஸ் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் OnePlus எடுத்துக்கோங்க, OnePlus ஸ்விட்ச் இருக்குது, இல்லைனா எம்ஐ எடுத்துக்கோங்க, எம்ஐ அக்கௌண்ட் இருக்குது. ஸோ அது யூஸ் பண்ணுறீங்கன்னா எப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ஃபோன் தொலைஞ்சாலோ இல்லை டேமேஜ் ஆனாலோ திரும்ப நீங்கள் அந்த கம்பெனி ஃபோனை தான் வாங்குவீங்க. இப்போ எம்ஐ வச்சுருக்கீங்கன்னா திரும்ப எம்ஐ தான் வாங்குவீங்க, OnePlus வச்சுருக்கீங்கன்னா திரும்ப OnePlus தான் வாங்குவீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து புது ஃபோன் வாங்கிட்டு நீங்கள் அந்த ஃபோனில் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணி பேக்கப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கடைசியாக எது வரைக்கும் பேக்கப் எடுத்திருக்கீங்களோ அது எல்லாமே வந்து உங்கள் ஃபோனுக்கு வந்துடும். இது வந்து அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே லாஜிக் தான் உங்களுக்கு வந்து ஆப்பிள்லையும் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. பட் நீங்கள் வந்து இப்போது
உங்கள் வேறு ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஓஎஸோட கொடுக்குற அதாவது கூகுள் அக்கௌண்ட் கூகுள் டிரைவ் தான் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் பார்ட்டி பேக்கப் அப்ளிகேஷன்ஸ். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2 விஷயத்துக்கு வந்து தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து உங்களுடைய டேட்டா சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, அதாவது ஒரு 100 GB 200 GB இருக்குன்னா கூட தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸில் வந்து நீங்கள் ஈஸியாக பேக்கப் எடுத்துடலாம். இது வந்து யாருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, யாரெல்லாம் வந்து இந்த யூடியூப் சேனல் வச்சுருக்காங்களோ, இல்லை யாரெல்லாம் வந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுத்திருக்காங்க, யாரெல்லாம் வந்து ரீசெண்டாக ஏதாவது வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஃபெஸ்டிவல்ஸில் வந்து நிறைய வீடியோஸ் எடுத்தீங்கன்னா உங்களுடைய டேட்டா பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒரு 100 GB வந்துடும். இப்போது இருக்கிற கேமரா குவாலிட்டி அண்ட் அதோடைய ஃபைல் சைஸுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 100 GB வந்துடும். ஸோ அது மாதிரி பெரிய சைஸ் டேட்டா வந்து நீங்கள் பேக்கப் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக தேர்ட் பார்ட்டி பேக்கப் அப்ளிகேஷன்ஸ் தான் வந்து குட் டு கோ அப்படின்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அதை பேக்கப் சைட்டாக மட்டும் யூஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து வேறு யாருக்காவது அனுப்பணும், டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸில் நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ இந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூகுள் டிரைவ்லையும் வந்து இந்த ஃபெசிலிட்டி இருக்குது. நீங்கள் வந்து கூகுள் டிரைவில் எடுத்த பேக்கப்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த மெயில் ஐடியை வந்து நீங்கள் வேறு யாருக்காவது அனுப்பிச்சிங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த லிங்கை கிளிக் பண்ணி கூகுள் டிரைவில் இருந்து கூட இமேஜஸ் வீடியோஸ் எது வேணாலும் டவுன்லோட் பண்ணணும்னா டவுன்லோட் பண்ணலாம், ஓப்பன் பண்ணி ஆக்சஸ் பண்ணணும்னா ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து உங்கள் ஃபோனில் இருக்கிற டேட்டாஸை நீங்கள் வந்து எப்படி எப்படிலாம் சேவ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க. ஸோ திரும்ப ஒரு குட்டி ரீகேப் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஓஎஸ் பேஸ்ட் பேக்கப்ஸ், அதாவது உங்களுடைய ஆப்பிள் அக்கௌண்ட், உங்களுடைய கூகுள் டிரைவ் அக்கௌண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோன் கம்பெனி பேஸ்ட் பேக்கப் சர்வீசஸ், அதாவது நீங்கள் வந்து எம்ஐ யூஸ் பண்ணுறீங்கன்னா எம்ஐ அக்கௌண்ட், OnePlus யூஸ் பண்ணுறீங்கன்னா OnePlus ஸ்விட்ச், நீங்கள் வந்து சாம்சங் யூஸ் பண்ணுறீங்கன்னா சாம்சங் அக்கௌண்ட், அப்படி ஒரு ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி பேக்கப் சர்வீசஸ் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி பேக்கப் அப்ளிகேஷன்ஸ். ஸோ இந்த 3 ஆன்லைன் ஃபெசிலிட்டி வச்சு நீங்கள் வந்து உங்களுடைய டேட்டா தொலைஞ்சு போகாமல் பார்த்துக்கலாம். ஸோ இது இல்லாமல் ஆஃப்லைன் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அதுதான் ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஆப்ஷன், நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஆப்ஷன், இப்போ யாரும் பண்ணுறதே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டேட்டா கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில் ஆக நம்ம என்ன பண்ணுவோம், ஃபோனை முதல்லாம் எடுத்து டேட்டா கேபிளோட கனெக்ட் பண்ணி இல்லைனா மெமரி கார்டோட கனெக்ட் பண்ணி இருக்கிற ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே காப்பி பண்ணி சிஸ்டமில் வந்து இன்றைக்கி டேட் போட்டு சேவ் பண்ணி வச்சுருவோம், இமேஜஸ் வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு மெத்தட், ஒரு ஆஃப்லைன் டேட்டா பேக்கப் மெத்தட், ரொம்ப ரிலேபிளான மெத்தட். உங்களுடைய டேட்டா தொலைஞ்சு போகவே போகாது. அது மட்டும் இல்லாமல் இது பண்ணுறது வந்து நீங்கள் ஒன் டைம் பண்ணிட்டீங்க, சிஸ்டமில் சேவ் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ வருஷம் ஆனாலும் உங்களுடைய ஃபோல்டர் அப்படியே இருக்கும். ஏன்னா இந்த ஆன்லைனில் நிறையா பேக்கப் சர்வீசஸ் இருக்குது. நீங்கள் வந்து மெயில் ஐடி மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, உங்கள் அக்கௌண்ட் மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வேறு யாராவது உங்களுடைய டேட்டாவை ஆக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கூட இருக்குது நீங்கள் வந்து ஆன்லைனில் பேக்கப் எடுத்து வச்சிங்கன்னா. பட் ஆஃப்லைன் பேக்கப்பில் இருக்கிற மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா அந்த டேட்டா எங்கே இருக்குன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அண்ட் நீங்கள் வந்து எவ்வளோ நாள் அதை சேஃபாக வச்சுக்கணும்னு நினச்சிக்கிறீங்களோ அவ்வளோ நாள் வந்து அதை வந்து சேஃபாக வச்சுக்கலாம். பட் இப்போ வந்து யாரும் வந்து இது மாதிரி ஃபோனை வந்து மெமரி கார்டு யூஸ் பண்ணி பண்ணுறதில்ல அப்படிங்கிறதா உண்மை. நிறைய ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு கனெக்ட் பண்ணுற ஆப்ஷனே இல்லை, மெமரி கார்டு போடுற ஸ்லாட்ஸே இப்போ வந்து வர ஃபோன்ஸ்லாம் வரதில்லை. பட் ஸ்டில் நீங்கள் வந்து ஃபோனை வந்து டேரெக்டாக லேப்டாப்லேயும் சிஸ்டம்லேயும் கனெக்ட் பண்ணி பேக்கப் எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். ஆஃப்லைன் மெத்தட் ரொம்பவே ரிலேபிளான மெத்தட், ரொம்ப ஈஸியான மெத்தட், ரொம்பவே ட்ரெடிஷ்னலான மெத்தட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வியூவர்ஸ், நம்ம வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸில் வந்து நம்மளுடைய டேட்டாவை சேஃபாக வச்சுக்க முடியும், ஃபோன் தொலைஞ்சா கூட இல்லை டேமேஜ் ஆனால் கூட எப்படி நம்மளுடைய டேட்டாவை ரிகவர் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து ஏகப்பட்ட வெப்சைட்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து ரிகவர் பண்ணுறது இன்னும் வந்து உங்களுக்கு புதுசாக ஒரு ஆப்ஷன் சொல்லணும்னு அவசியமே இல்லை, ஏன்னா அவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். ஸோ மெசேஜஸ் வந்து சொல்லவே வேணாம். இப்போ வாட்ஸ்அப் இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப்லேயே வந்து சிங்க் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து 1 மாதத்துக்கு இல்லைனா 2 வாரத்துக்கு செட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மெசேஜஸ் எல்லாமே வந்து பேக்கப் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் புது ஃபோனில் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் போட்டிங்கனாலே கடைசியாக எது வரைக்கும் பேக்கப் ஆயிருக்கோ அந்த மெசேஜஸ்லாம் வந்துடும். ஸோ முக்கியமான பேக்கப் நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ், வீடியோஸ் அண்ட் கான்டாக்ட்ஸ், இதுக்கு தான். ஸோ இதுக்கு வந்து நம்ம நிறையா ஃபீச்சர்ஸ் பார்த்தோம். இதில் வந்து எந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய டேட்டாவை பேக்கப் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். இது மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் திரும்பவும் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.